ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினி vlogs. நம்ம இன்னைக்கு செய்ய போகிற டிஷ் பேர் ஹயாரி சிக்கன். இதில் என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கோன்னா அங்கே ஆட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க போய் பார்க்கலாம். இப்போ லெக் பீஸ்க்கு வந்து நாங்கள் கடல மாவும் கார்ன்ஃப்ளவரும் போட்டிருக்கோம். அப்புறம் மிளகா பொடி மாதிரி நிறைய பொடியெல்லாம் போட்டிருக்கோம். அரிசி மாவும் நாங்கள் போட்டிருக்கோம். நீங்கள் தயிரும் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். ஆமாம், இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இது வந்து மிளகா பொடி. மெயினாக நீங்கள் வந்து புதினா ஆட் பண்ணிக்கோங்க. புதினா வந்து நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இன்னும் ஆட் பண்ணல, இனிமேல் தான் ஆட் பண்ணுவோம். பேஸ்ட்டு இது அப்படியே அந்த சிக்கனுக்குள்ளே ஆட் பண்ண போகிறோம். பார்க்க பேஸ்ட் மாதிரியே ஜூஸ் மாதிரி இருக்கு. நீங்கள் அப்படியே கொட்டினீங்கன்னா அந்த தண்ணியும் வந்துடும். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணும். ஸ்மெல் எப்படி இருக்கிறியா? இன்னும் நான் ஸ்மெல் பண்ணி பார்ப்பேன். ஸ்மெல் பண்ணி பாரு. நல்லா இருக்கு, மசாலா வாசனை நிறையா அடிக்குது. இப்போ நம்ம வந்து மேக்னேட் பண்ணி வச்சாச்சு. இந்த டிஷ் வந்து செய்யறதுக்கு வந்து இங்கே அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கு போகுது. அது வரைக்கும் இதை வந்து நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் மேக்னேட் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, இந்த மாதிரி இதில் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த ஓட்டைக்குள்ளே போகாது. ஏன்னா அது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, இந்த ஓட்டை வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது, அதனால போக முடியாது. ஓகே, நம்ம இப்போ ஃப்ரை பண்ணும்போது பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து மைதா, கார்ன்ஃப்ளவர் மாவு, சர்க்கரை இது 3 ஆட் பண்ணியிருக்கோம். இது ஃப்ரை பண்ணிங்கன்னா இன்னொரு லேயர் போட்டோன்னா சூப்பராக வரும். இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணிட்டோம். சாப்பிட்டு பாரு. நம்ம திருப்பி போட்டோம். ஒரு பக்கம் வந்து ஃப்ரை ஆயிடுச்சுனால இன்னொரு பக்கம் ஃப்ரை ஆயிட்டு இருக்கு. நாங்கள் இந்த ஒரு லெக் பீஸ் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் காட்டுறோம். இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ரை பண்ணிட்டோம். இது வந்து கிரில் பண்ணும் போது இதுக்கு மேலே வந்து புதினா எசன்ஸ் போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இன்னும் ஒரு லெக் பீஸ் தான் இருக்குது, அதையும் ஃப்ரை பண்ணிட்டோன்னா குழம்பு வச்சு சாப்பிட்ருவோம். அந்த கோழி பார்த்தா உனக்கு பாவமாக இல்லையா? பாவமாக தான் இருக்குது, ஆனால் சாப்பிட்டா ஹெல்த்தி. எப்படி இருக்கும்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இது 3 ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ கிரில் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி தான் கிரில் பண்ணணும். இந்த கரண்டி வச்சு தான் நம்ம கிரில் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிரில் பண்ணிட்டோம், செகண்ட் ஒன் வந்து கிரில் பண்ணிட்டோம். பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு? ஒரு மாதிரி கலகுற மாதிரி இருக்கு லைட்டாக, ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குமோ தெரியல. இங்கே பார்த்தீங்களா, நம்ம வந்து வேகப்பில் சமைச்சிட்டு இருக்கோம். நீங்கள் வேணா கிச்சனுக்குள்ளே இருக்கிறது கூட சமைச்சிக்கலாம். கிச்சனுக்குள்ளே என்ன இருக்கும்? அடுப்பு. என்ன அடுப்பு? கேஸ் அடுப்பு. பார்க்கும் போது எச்சு ஊடுது. இதில் வந்து பட்டர் வந்து உருக்கி அதில் தான் கிரில் பண்ணிட்டு இருக்கோம். பட்டர் வந்து மெல்ட் பண்ணிட்டு இந்த எண்ணெயோட சேர்த்து தடவிட்டு இருக்கோம். அதுக்கு மேலே இன்னொரு லேயர் இருக்கிறதுக்காக இது தடவிட்டு இருக்கோம். இது என்னது? எசன். இந்த ஸ்பூன் எதுக்கு இருக்குன்னே தெரியல. பட்டர் மெல்ட் பண்ணி போடுறதுக்கு. அது ஒரு விஷயத்துக்கு தான் இந்த ஸ்பூனா? நான் நிறைய விஷயம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், கொஞ்சோண்டு கருப்பில் ஃப்ரை பண்ணோன்னா வேலை முடிஞ்சு. ஆடுது பாருங்க.
தோல் மட்டும் நான் பிச்சு எடுத்துட்டேன். ரொம்ப பசிக்கிறதுனால எடுத்துட்டேன். நல்லா இருக்கும். எப்படி இருக்கு? ஸ்வீட்டாக இருக்கும். நல்லா லைட்டாக காது. இது மேலே நம்ம பிளாஸ்டிக் வச்சோன்னா அதெல்லாம் உருக்கிடும். எப்படி இருக்கும்? அப்படின்னு உருகிடும். புதினா எசன்ஸ் வந்து இறங்கணும்னா அந்த மாதிரி பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து புதினா எசன்ஸ் ஆட் பண்ணிட்டு இன்னொரு டைம் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் இந்த மாவுலையும் இந்த புதினா எசன்ஸ் ஆட் பண்ணோம். அடுத்தது ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணோம். ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா ஆட் பண்ணுறோம். அப்புறம் இப்போயும் ஆட் பண்ணுறோம். எத்தனை லேயர்? இது ஸ்பெஷலி புதினாக்கு தான். என்ன சாப்பிட்ற? தயிர். ஒரு சிக்கன் சாப்பிட்றதுக்குள்ள எத்தனை சாப்பிட்ற? நீங்களும் இது மாதிரி தயிர் ஃபேனாக இருந்தால் கமெண்ட்டில் பிளாக் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருக்கு தயிர்? லைட்டாக பிடிக்குது. உப்பு போட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஆனால் நான் உப்பு போடாமல் சாப்பிடுவேன். எனக்கு உப்பு பிடிக்காது. உப்பு பிடிக்காதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிடும் போது வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிக்கன் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சுடுது. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு. காரமா மீடியமா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த சிக்கன் டேஸ்ட் இருக்கிறதுக்கு வந்து இந்த கிரீன் சட்னியோட நீங்க தொட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.